வணக்கம், ராதே கிருஷ்ணா. பகவத்கீதை வந்து ஒரு வரியில நம்ம கத்துக்கணும், ஒரு வரியில நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னா ரொம்ப ஈஸியா சொல்லித்தரேன். அழகா செகண்ட் சாப்டர்ல கிருஷ்ணர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. கர்மண்யே வாதிகாரஸ்தே மாப்பிளேஷு கதாச்சின மா கர்ம பலகே துக்பூர் மாத்தே சங்கோஸ்துவ கர்மணி. ரொம்ப அழகான ஒரு வேர்டு. என்ன அப்படின்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, வேலைகளெல்லாம் செய், ஆனா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நீ கொண்டு வராது. ஏன்னா எப்போ நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு ஒரு விஷயம் எடுத்துட்டு வரையோ அது உனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா எப்படி வேணாலும் மாறும். அந்த பலன் கொடுக்கறது நான் தான். மா கர்ம பல ஹேத்துர்பூர் அப்படி என்னன்னா, பலனை நான் தான் கொடுக்குறேன், நீ வெளியில இருந்து யார்ட்டையும் வாங்க முடியாது. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பூர்வ ஜென்மத்துடைய பாவ புண்ணியம் கலந்து வரும். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க, எக்ஸாம் படிக்காமல் போய் நிறைய மார்க் வாங்கிட்டாங்க, படித்து மார்க் வாங்கலை. ஸோ அதுக்காக நம்ம படிக்காமல் இருக்க முடியாது. நம்ம கடமை, ஸ்டூடெண்ட்ஸோட கடமை படிக்கணும்னா படிக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் நிறைய பிஸ்னஸ்க்குள்ள நிறைய பணம் போடுறீங்க, அது வருது, சில டைம் வரல. ஸோ அதுக்கு யார் காரணமாவாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து பகவான் என்ன சொல்கிறார், ரிசல்ட் என் கையில் ரிசல்ட்டை ஓரியன்டாக இருக்காது. அது வந்து நம்ம எதிர்பார்க்கவே கூடாது, அப்படி கிடையாது. இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பை விட்டுடு அப்படிங்கிறாரு. எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ சரணாகதி பண்ணுங்க, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நன்றி.